மேக்ஸ் கிளீனை தரும் 3 கட்டிகளுடனான விம் மேக்ஸ் கட்டி ₹30 மேக்ஸ் அமைப்புடன். கெய்மி சூறாவளி மற்றும் பலத்த மழை காரணமாக பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலா மற்றும் அருகிலுள்ள நகரங்கள் வெள்ளத்தில் மூழ்கியதுடன் 12 பேர் உயிரிழந்துள்ளனர். சுமார் 13 மில்லியன் மக்கள் வசிக்கும் பிராந்தியத்தில் மக்கள் பேரழிவை எதிர்கொண்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மேலும் பாடசாலைகள் மற்றும் அலுவலகங்களை மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதுடன் விமானங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதன்படி 114 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சூறாவளி காரணமாக 6 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் இடம்பெயர்ந்துள்ளனர். சில பகுதிகளில் தண்ணீர் கழுத்து வரை உயர்வடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை வாஷிங்டனில் சந்தித்த பின்னர் காசா தொடர்பில் தாம் மௌனம் காக்க முடியாது என துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் வெளிப்படையாக கூறியுள்ளார். காசா மக்கள் தொடர்பில் அவர்களின் மனிதாபிமான சூழ்நிலை குறித்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவிடம் வெளிப்படையாக தெரிவித்துள்ளதாக கமலா ஹாரிஸ் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதியாக கமலா ஹாரிஸ் வெல்வார் என்றால் இஸ்ரேல் விவகாரத்தை அவர் எவ்வாறு அணுகுவார் என உலகமே உற்று நோக்கும் நிலையில் ஹாரிஸ் காசா தொடர்பில் வெளிப்படையாக தமது கருத்தை பதிவு செய்துள்ளார். இஸ்ரேலுக்கு தங்களை பாதுகாக்கும் பொறுப்பும் உரிமையும் உள்ளது. அதை அவர்கள் எவ்வாறு முன்னெடுக்கின்றார்கள் என்பது முக்கியம். காசாவில் மனிதாபிமான நிலைமைகள் தொடர்பில் தமது கவலையை பதிவு செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள கமலா ஹாரிஸ் கண்டிப்பாக இந்த விவகாரத்தில் தாம் மௌனமாக இருக்க முடியாது என்றார். இஸ்ரேல் விவகாரத்தில் கமலா ஹாரிஸின் தீர்க்கமான கருத்தாளிக்க பேச்சு கவனிக்கப்படுவதுடன் இந்த விவகாரத்தில் ஜோ பைடன் முன்னெடுத்த நடவடிக்கைகள் அல்ல, கமலா ஹாரிஸ் ஜனாதிபதியினால் முன்னெடுக்க இருப்பது என்பதன் அறிகுறிகள் தென்படுவதாக அரசியல் விமர்சகர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். இஸ்ரேல் பிரதமருடனான சந்திப்பில் உடனடி போர் நிறுத்தம் அவசியம் என்பதை ஜோ பைடன் அழுத்தமாக தெரிவித்துள்ளதாக கூறப்படுகின்றது. இதே கருத்தையே டொனால்டு டிரம்பும் நெதன்யாகுவும் உடனான சந்திப்பின் போது முன்வைத்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் ஜோ பைடன் ஜனாதிபதி தேர்தலில் இருந்து விலகிவிட்டார். கனடாவில் ஜஸ்டின் ட்ரூடோவும் அதேபோல விலகுவாரா என ஊடகங்கள் கேள்வி எழுப்பியுள்ளன. ஜஸ்டின் ட்ரூடோவின் இடத்தை பிடிக்கப் போவது யார்? மார்க் கார்தினியா, கிறிஸ்டியா பிரிலோண்டோ அல்லது டம்னியா லேக் பிளாங்க் என கேள்வி எழுப்பியுள்ளன கனேடிய ஊடகங்கள். அமெரிக்காவில் ஜோ பைடன் விலக காரணமாக அமைந்தது அவரது வயது. ஆனால் ட்ரூடோவுக்கு அப்படியல்ல. ட்ரூடோ தலைவராக இருந்ததால் அடுத்த தேர்தலில் அவர் சார்ந்த லேபர் கட்சி வெற்றி பெறுவது கடினம் என அவரது கட்சியினரே கூறுகின்றனர். ஆகவே அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என அவரது கட்சியைச் சேர்ந்தவரான நாடாளுமன்ற உறுப்பினர் வெளிப்படையாகவே அழைப்பு விடுத்துள்ளார். குறிப்பாக லேபர் கட்சியின் கோட்டையான ரொரோன்டோவில் தொகுதியில் அக்கட்சி படுதோல்வியடைந்த விடயம் மக்கள் ட்ரூடோ கட்சியை ஆதரிக்க விரும்பவில்லை என சுட்டிக்காட்டியுள்ளது. ஆக ட்ரூடோ பிரதமராக நீடித்தார் என்றால் அடுத்த தேர்தலில் லேபர் கட்சி வெற்றி பெறாது என்ற கருத்து கட்சியினரிடையே உருவாகியுள்ளது. ஆக இதுவரும் ஒரு தொகுதியின் தோல்வியோ அல்லது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல நாடு முழுவதும் இந்த நிலைதான் காணப்படுகின்றது என்றும் காட்டும் கண்ணாடியா என்பது தெரியவில்லை. ஜோ பைடனை போல ஜஸ்டின் ட்ரூடோவும் விலக வேண்டி வருமா? காலம்தான் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும். டொராண்டோவில் பல வருடங்களின் பின்னர் மிகவும் அதிக அளவு மழை பொழிந்த ஜூலை மாதமாக இந்த ஆண்டு ஜூலை மாதம் கருதப்படுகின்றது. கனடிய காலநிலை மாற்றம் மற்றும் சுற்றாடல் நிறுவனம் இது தொடர்பான தகவல்களை வெளியிட்டுள்ளது. ஜூலை மாத ஆரம்பம் முதல் இதுவரையில் டொராண்டோ நகரில் 186 மில்லிமீட்டர் அளவு மழை பெய்துள்ளது. இந்த மழை வீழ்ச்சியில் அரைவாசிக்கு மேற்பட்ட மழை வீழ்ச்சி கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று பெய்துள்ளது. கடந்த 2008ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் மொத்தமாக 193 மில்லிமீட்டர் அளவு மழை பெய்திருந்தது. இதுவே டொராண்டோவில் ஜூலை மாதம் பெய்த அதிக அளவு மழை வீழ்ச்சி என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டு கிட்டத்தட்ட அந்த அளவிற்கு மழை பெய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த மாதம் பெய்த மழையினால் சில பகுதிகளில் வெள்ளம் ஏற்பட்டதுடன் சொத்துக்களுக்கு சேதம் ஏற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பிலிப்பைன்ஸில் கடலில் மூழ்கிய எண்ணெய் கப்பல்
கப்பலில் இருந்து 16 பேர் மீட்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்களின் செய்திகள் வெளியாகியுள்ளன. குறித்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், பிலிப்பைன்ஸின் படான் மாகாணத்தில் இருந்து இலோய்கா நகருக்கு டெர்ரான் நோவா என்ற எண்ணெய் கப்பல் புறப்பட்டதைத் தொடர்ந்து ராட்சத அலையொன்று கப்பலை தாக்கியுள்ளது. இதனையடுத்து அங்கு விரைந்த மீட்புக் குழுவினர் சேதமடைந்த கப்பலை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்ட பின்னர் அந்த கப்பலில் இருந்த 16 பணியாளர்களை மீட்டுள்ளதுடன் காணாமல் போனவரை தேடும் பணி தொடர்ந்தும் நடைபெற்று வருகின்றது. மேலும் கப்பலை மீட்டு கரைக்கு கொண்டு வர முயன்ற போதிலும் அவர்களின் முயற்சி தோல்வியில் முடிந்தது. மூழ்கிய கப்பலில் இருந்து சுமார் 14 லட்சம் லிட்டர் எண்ணெய் கடலில் கலந்ததனால் அப்பகுதி எண்ணெய் படலமாக மிதக்கின்றது. கடல்வாழ் உயிரினங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அபாயம் உள்ளதால் கடலில் மிதக்கும் எண்ணெய் படலத்தை அகற்றும் பணியில் மீட்புக் குழுவினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். அமெரிக்காவில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் இருந்து விலகுவதாக தற்போதைய அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கடந்த 21ஆம் தேதி அறிவித்திருந்தார். இது தொடர்பாக சமூக ஊடகங்களில் அவர் வெளியிட்ட அறிக்கையில், ஜோ பைடன் தனது ஜனநாயக கட்சி மற்றும் நாட்டின் நலன்களை மனதில் வைத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக கூறினார். மேலும் கமலா ஹாரிஸை ஜனாதிபதி தேர்தலில் நிறுத்துவதாக ஜோ பைடன் கூறினார். இதேவேளை அதிபர் தேர்தலில் இருந்து விலகியது தொடர்பில் ஜோ பைடன் பேசியதாவது, நாட்டை ஒன்றிணைக்க புதிய தலைமுறைக்கு இடம் கொடுப்பதே சிறந்த வழி என எண்ணி இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அடுத்த 6 மாதங்கள் ஒரு அதிபராக எனது பணியை செய்வதில் கவனம் செலுத்துவேன். வெறுப்பு தீவிரவாதங்களுக்கு எதிராக குரல் கொடுப்பேன். எந்த வன்முறைக்கும் அமெரிக்காவில் இடமில்லை. அமெரிக்கா வலுவாகவும் பாதுகாப்பாகவும் சுதந்திர உலகின் தலைவராகவும் உள்ளது. இதேவேளை கமலா ஹாரிஸ் மிகவும் திறமையானவர். அவருக்கு நன்றி சொல்ல விரும்புகின்றேன். துணை அதிபராக தேசத்தை வழிநடத்துவதில் சிறந்த பங்களிப்பை வழங்கியவர். இன்னும் சில மாதங்களில் அமெரிக்காவின் எதிர்காலத்தை மக்கள் தேர்ந்தெடுக்க உள்ளனர். எனது விருப்பத்தை தெரிவித்தேன். இப்போது தேர்வு அமெரிக்க மக்களுடையது. இவ்வாறு அவர் பேசினார். உலகின் அனைத்து பாரிய நாடுகளிலும் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் உள்ளன. இதன் மூலம் ரசாயன உயிரியல் வழக்கமான அல்லது அணுசக்தி தாக்குதல்களை நடத்தலாம். இந்தியாவிடமும் சக்தி வாய்ந்த ஏவுகணைகள் உள்ளன. அண்டை எதிர் நாடுகளான சீனா மற்றும் பாகிஸ்தானிடமும் இந்த ஏவுகணைகள் உள்ளன. ஆனால் அவர்களின் ஏவுகணை தாக்குதலை அளிக்க இந்தியா பிரம்மாஸ்திரத்தை தயாரித்துள்ளது. அதன் வெற்றிகரமான சோதனைகளும் செய்யப்பட்டுள்ளன. இந்த பிரம்மாஸ்திரத்தின் பெயர் பாலிஸ்டிக் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பு. இதில் பயன்படுத்தப்படும் இடைமறிக்கும் ஏவுகணையின் பெயர் AD-1. அதாவது 5000 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம் கொண்ட எந்த ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணையும் இந்திய மண்ணில் விழுவதற்கு முன்பே வளிமண்டலத்தில் அளிக்கப்பட்டுவிடும். இதன் 2வது சோதனை ஒடிசா மாநிலம் சந்திப்பூரில் அமைந்துள்ள ஒருங்கிணைந்த டெஸ்ட் ரேஞ்சில் நடந்தது. முதல் பிரித்வி 2 பாலிஸ்டிக் ஏவுகணை எதிரிகளின் இலக்குக்கு ஏவுகணையாக ஏவப்பட்டது. இதற்கு பிறகு AD-1 இடைமறிக்கும் ஏவுகணை இந்த ஏவுகணைக்கு பின்னால் ஏவப்பட்டது. இலக்கு ஏவுகணை வளாகம் 4 தம்ராவில் இருந்து ஏவப்பட்டது. அதே சமயம் இடைமறிக்கும் ஏவுகணை வளாகம் 3 IDR-6 இருந்து ஏவப்பட்டது. இந்த ஏவுகணையின் 2ஆம் கட்ட சோதனை இதுவாகும். இடைமறிக்கும் ஏவுகணை என்பது எதிரியில் உள்வரும் ஏவுகணையை காற்றில் அளிக்கும் ஒரு ஆயுதம். இந்த சோதனைக்கு பிறகு 5000 கிலோமீட்டர் அல்லது அதற்கும் அதிகமான தூரம் சென்று தாக்கும் ஏவுகணை நிறுத்தும் வல்லமை கொண்ட நாடுகளில் இந்தியாவும் இணைந்துள்ளது.